பாருங்க, இந்த கேள்விதான் இப்போ உங்க எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டே இருக்கும். கரெக்டா? பிஇ முடிச்சாச்சு, ஆனா உண்மையான சவாலே இப்போதான் ஆரம்பிக்குது. அடுத்து என்ன பண்றது? இந்த ஒரு முக்கியமான முடிவை நம்ம எப்படி எடுக்கிறது? பொதுவா பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி 3 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு, சைட்ல இறங்கி வெயில்ல கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங்கை நேர்ல உருவாக்குறது. ரெண்டாவது, ஏசி ரூம்ல உட்கார்ந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுத்து ஸ்ட்ராங்கான பீம்ஸ் டிசைன் பண்றது. இல்லனா மூணாவதா, எம்பிஏ படிச்சு ஒரு மேனேஜர் ஆக்குறது. இந்த 3ல எது உங்களுக்கு செட் ஆகும்னு முடிவு பண்றதுதான் உங்க வாழ்க்கையோட முதல் டர்னிங் பாயிண்ட். ஆனா இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன தெரியுமா? நிறைய பேர் தங்களுக்கு உண்மையில என்ன பிடிக்கும்னு யோசிக்கிறதே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வழியில போறாங்க, இல்லனா இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி ஒரு பாதையில போயிடுறாங்க. அதுதான் நாம பண்ற முதல் பெரிய தப்பு. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. சரி வாங்க, நாம இப்போ முதல் பாதையை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் சைட் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட இதயமே இதுதான்னு சொல்லலாம். இதை ஏன் காட்டன் ராஜான்னு சொல்றோன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு சைட் இன்ஜினியரோட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? தினமும் 10 மணி நேரம் வெயில்ல நிக்கணும். வெயிலும் தூசியும் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் லேபர் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சார் சிமெண்ட் காலி, கம்பி இன்னும் வரலன்னு டெய்லி ஒரு பஞ்சாயத்து. இந்த எல்லா பிரஷரையும் நீங்க தான் நின்னு சமாளிக்கணும். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்கோ, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல போர் அடிக்குமா? ஒரு பில்டிங் உங்க கண்ணு முன்னாடியே சிங்கிளா உருவாகிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருமா? பலவிதமான ஆளுங்களை சமாளிக்கிற ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் உங்ககிட்ட இருக்கா? இந்த எல்லா கேள்விக்கும் உங்க பதில் ஆமானா, அப்போ இந்த சைட் ஃபீல்ட் உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கு. சரி, இதுல உங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு சைட் இன்ஜினியரா நீங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு 5-7 வருஷ அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு வரலாம். இங்க ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. இன்னைக்கு வெற்றிகரமா இருக்கிற 90% கான்ட்ராக்டர்கள் தங்களோட கெரியரை ஒரு சைட் இன்ஜினியரா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? நாளைக்கு நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லீடரா வரணும்னு ஒரு கனவு உங்களுக்குள்ள இருந்தா, யோசிக்காம இந்த சைட் இன்ஜினியரிங் பாதையை தேர்ந்தெடுங்க. ஓகே, இப்போ அடுத்த பாதைக்கு போலாம். இது 2வது பாதை, டிசைன் ஆஃபீஸ். இது சைட் வேலைக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். நாம இத மூளைன்னு கூப்பிடலாம். ஏன்னா இங்க உடல் உழைப்பை விட அறிவு உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஒரு பக்கா ஒயிட் காலர் ஜாப். 9 to 5 வேலை, ஏசி ஆஃபீஸ். உங்க முழு கவனமும் டேப்ஸ், ரெவிட் மாதிரியான சாஃப்ட்வேர்ல தான் இருக்கும். நீங்க பண்ற கால்குலேஷன்ஸ்ல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பல உயிர்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இது ரொம்ப பெரிய பொறுப்புள்ள வேலை. இங்க ஒரு முக்கியமான வார்னிங், சைட்ல வெயில்ல வேலை செய்ய பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தயவு செஞ்சு இந்த ஃபீல்டுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு நிஜமாவே மேத்ஸ், பிசிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மட்டும்தான் இங்க நீங்க ஷைன் பண்ண முடியும். காலேஜ்ல SOM, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லனா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பாடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பக்கமே வராதீங்க. இந்த பாதையில உங்க growth எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங் சம்பளமே சைட் இன்ஜினியரை விட அதிகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ் பண்ணி பெரிய எக்ஸ்பர்ட் ஆகலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசைன் கோட்ஸ்லாம் உலகம் முழுக்க ஓரளவுக்கு ஒண்ணுதான். அதனால US, யூரோப் மாதிரி வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்போ யாருக்கானது இந்த டிசைன் ஃபீல்ட்? நீங்க டெக் சாவியா இருக்கீங்க, கால்குலேஷன்ஸ்லாம் போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு குளோபல் கரியர் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். சரி, வாங்க இப்போ 3வது ஆப்ஷனை பார்க்கலாம். இது பாதை 3 MBA. இது டெக்னிக்கல் ஃபீல்டை விட்டுட்டு பிசினஸ் உலகத்துக்குள்ள போற ஒரு வழி. இத நாம CEO ட்ராக்னு கூட சொல்லலாம். நீங்க MBA பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலையே டோட்டலா மாறிடும். இதுக்கப்புறம் நீங்க பீமோட டெப்த் என்னன்னு கணக்கு போட மாட்டீங்க. அதுக்கு பதிலா ஒரு ப்ராஜெக்டோட லாபம் எவ்வளோ, டைம்லைன் என்ன, ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கணக்கு போடுவீங்க. அதாவது டெக்னிக்கல் சைட்ல இருந்து பிசினஸ் சைடுக்கு ஒரு பெரிய ஜம்ப் இது. இதிலே 2 வகை இருக்கு. ஒன்னு, நிக்மார் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல MBA பண்றது. அப்படி பண்ணா நீங்க இதே இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி பெரிய பதவிகள்ல சேரலாம். ஆனா நீங்க ஒரு ஜெனரல் MBA பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில கூட வேலைக்கு சேர வாய்ப்பு இருக்கு. சம்பள வளர்ச்சியை பத்தி பேசினா MBA பாதை மத்த 2 பாதையை விட ரொம்ப வேகமா இருக்கும்.
இதுல முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சைட்ல இருக்கிற அந்த ஆரம்ப கால கஷ்டத்தை, அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸை நீங்க கிட்டத்தட்ட ஸ்கிப் பண்ணிடலாம். மொத்தத்துல உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமா பணமும் அந்தஸ்தும் வேணும்னு நினைச்சீங்கன்னா MBA ட்ராக் உங்களுக்கானது தான். ஓகே, இப்போ நாம 3 பாதைகளையும் பத்தி நல்லா பார்த்துட்டோம். இப்போ இந்த ஷோவோட கிளைமேக்ஸ். இப்போ சொன்ன எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து நீங்க எப்படி ஈஸியா ஒரு முடிவெடுக்கலான்னு ஒரு சிம்பிளான டூல பார்க்க போறோம். இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? சரி, நான் எப்படிதான் என் வழிய கரெக்டா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பாதையை கண்டுபிடிக்க இதோ ஒரு சிம்பிள் செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த 3 கேள்விகளை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. 1. ஆளுங்களையும் பிரஷரையும் என்னால நல்லா ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்க பதில் ஆமானா உங்க பாதை சைட். 2. எனக்கு கணக்கு போடுறதும் புதிர் மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறதும் பிடிக்குமா? அப்படின்னா உங்க பாதை டிசைன். 3. ஒரு டீமை வழி நடத்தி அவங்கள ஆர்கனைஸ் பண்றதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? அப்படின்னா உங்க பாதை MBA. பாருங்க, பதில் உங்ககிட்டயே இருக்கு. நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட முக்கியமான மெசேஜ் இதுதான். இந்த 3 பாதையில எதுவுமே நல்லது கெட்டதுன்னு இல்ல. உங்க பர்சனாலிட்டிக்கு எது செட் ஆகலையோ அதை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் தப்பான சாய்ஸ். உங்களுக்கு எது பொருந்துதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் பாதை. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். இப்போ இந்த 3 பாதைகளும் உங்க முன்னாடி ரொம்ப தெளிவா இருக்கு. சைட், டிசைன், MBA. இதுல எந்த பாதையில உங்க எதிர்காலத்தை நீங்க கட்டமைக்க போறீங்க? முடிவு உங்க கையில தான். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?